நெல்லை மாவட்டம் கருப்பந்துறை பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்க 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். கனமழை வெள்ளத்தால் சிதிலமடைந்த கருப்பந்துறை தரைப்பாலம் இரவு பகலாக சீரமைக்கப்பட்டு இன்று மக்கள் போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. அதனை நேரில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ஏவாவேலு மற்ற பாதிப்புகளையும் உடனடியாக சரி செய்யும்படி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். பின்னர் செய்தியாளர் சந்தித்த அமைச்சர் ஏவாவேலு மழை வெள்ள பாதிப்புகளால் குமரி, தென்காசி, விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பாதிப்படைந்த 44 இடங்கள் தற்போது சரி செய்யப்பட்டு போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கருப்பந்துறை பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்க 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பாலத்திற்கான வரைபடங்கள் அமைக்க பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சேதம் அடைந்த 108 இடங்களில் தற்காலிகமாக சாலைகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது என்றும் நாளை முதல் அனைத்து இடங்களிலும் போக்குவரத்து தொடங்கும் எனவும் அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். முதலமைச்சர் இங்கு வந்து சென்றது மட்டுமல்லாமல் பாதிப்படைந்த பகுதியில் நடைபெற்று வரும் பணிகள் தொடர்பாக ஒரு நாளைக்கு 5-6 முறை எங்களை அழைத்து பேசி வருகிறார் என்றும் அவர் தெரிவித்தார்.